ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஒரு சூப்பரான ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். காரம் ப்ளஸ் குழம்பு இது ரெண்டுமே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு கொடுத்து அனுப்புங்க ஸ்கூலுக்கு. எல்கேஜி ப்ளஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி குட்டீஸ்க்குலாம் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகும் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகமும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் சாப்பிட்ற பசங்களாக இருந்தால் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளி பழமாக பார்த்து 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். நல்ல காரம் சாப்பிட்ற பசங்களாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது அரிசியும் பாசி பயிரும் நம்ம எந்த கப்பில் அளந்து எடுத்துருக்கோமோ அதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி அந்த விதத்தில் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்க மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். இதில் லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியும் பாசி பயிரையும் பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் விசில் போட்டு விட்ருங்க. ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் சாதமெல்லாம் எப்படி சூப்பராக குக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.